இப்லீஸுக்கு 10 வகையான தண்டனைகள். இதே போன்று அல்லாஹ் இப்லீஸுக்கு 10 வகையான தண்டனைகளை அறிவித்தான். அவை வருமாறு: 1. இப்லீஸுக்கு வானத்திலிருந்து பூமி வரை இருந்து வந்த பிரதிநிதி பதவி பொறுப்பும் சுவர்க்கத்தில் தரப்பட்டிருந்த உயர்ந்த பதவி பொறுப்பும் அவனை விட்டு பறிக்கப்பட்டது. 2. அல்லாஹ்வின் சன்னிதானம் ஒரேயடியாக அவனை விட்டு அகற்றப்பட்டது. 3. அவனின் கவர்ச்சி மிக்க அழகிய முகம் விகாரப்பட்டது. 4. அஜாஜில் என்ற அவனுடைய கண்ணியமான பெயரை நீக்கி இப்லீஸ் என்றும் ஷைத்தான் என்றும் மாற்றப்பட்டுவிட்டது. 5. பாவிகளின் அத்தனை பாவங்களுக்கும் அவனே காரணஸ்தனாக்கப்பட்டான். 6. சதா சர்வ காலத்திற்குமாக அவனின் கழுத்தில் சாபத்திற்குரிய பட்டயம் மாட்டப்பட்டுவிட்டது. 7. அல்லாஹ்வின் ஞான ஒளியை விட்டு அவன் நிரந்தரமாக முடமாக்கப்பட்டான். 8. பாவ மன்னிப்புக்குரிய கதவு அவனுக்கு நிரந்தரமாக அடைக்கப்பட்டது. 9. அவனால் எந்தவிதமான நன்மையான காரியங்களும் நடவாதபடி தடுக்கப்பட்டுவிட்டது. 10. நரகத்தில் நரகவாதிகளோடு நிரந்தரமாக இருந்து அல்லாஹ்வின் அருளை விட்டு நிர்கதியாகிவிட்ட கதையை கூறிக் கொண்டிருப்பான். மயிலுக்கு ஏற்பட்ட கதி. இதற்குப் பிறகு அல்லாஹ்வின் உத்தரவுப்படி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸல்லம் அவர்கள் ஸ்வர்க்கத்து அதிகாரியான மயிலை இப்லீஸ் ஸ்வர்க்கம் நுழைய உடந்தையாக இருந்ததற்காக அதன் தலையை பிடித்து ஸ்வர்க்கத்துக்கு வெளியே தள்ளிவிட்டார்கள். அச்சமயம் அந்த மயிலுக்கு பல வண்ணங்களுடைய 600 இறக்கைகள் இருந்தன. பிறகு அழகிய தோற்றத்திலிருந்து பாம்பிற்கு அருவருப்பான தோற்றம் கொடுத்து அதன் வாய்க்குள் விஷப்பையை பொருத்தி பூமியில் விட்டெறிந்தார்கள். இலந்தை மரக்கிளையின் பிடியில் தலையுரோமம் சிக்கிய நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களை அதன் பிடியிலிருந்து விடுவித்து ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிட ஆயத்தமானார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.